ஒரு நாளிலே 1000 படி பிரசாதம். திருவரங்கத்திலே ஜேஷ்டாபிஷேகத்தை பற்றி நாம் பார்த்தோம். அந்த ஜேஷ்டாபிஷேகம் முடிந்த அடுத்த நாள் பெரிய திருப்பாவாடை என்று சொல்லுவார்கள். பெருமாளுக்கு நிறைய பிரசாதம் அமுது செய்ய பண்ணப்படுகிறது அன்று. என்ன நடக்கும் என்ன என்பதனை பார்க்கலாம். பொதுவாக வருடத்திலே தினப்படி பெருமாளுக்கு நிறைய பிரசாதங்களை அமுது செய்ய பண்ணுகிறோம். அந்தந்த நாளிலே ஏதோ சில குறைபாடுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். ஆகையால் வருஷத்திலே ஒரு நாள் அந்த குறையெல்லாம் தீரும்படியாக பெருமாளுக்கு நிறைய பிரசாதம் அமுது செய்ய பண்ணுவது என்பது ஒரு வழக்கமாக உள்ளது. பல இடங்களில் அன்னக்கூட்டோத்சவம் என்று சொல்லுவார்கள். திருவரங்கத்திலே இதை பெரிய திருப்பாவாடை என்று குறிப்பிடுவார்கள். திருப்பாவாடை என்றால் வஸ்திரத்தை விரித்து பிரசாதத்தை பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணுதல். இந்த இடத்துல பெரிய திருப்பாவாடை நிறைய பிரசாதங்களை பெருமாளுக்கு அமுது செய்ய பண்ணுதல். திருவரங்கத்திலே ஜேஷ்டாபிஷேகத்தின் அன்று இரவே கைங்கரியப்பரர்கள் எல்லாம் சேர்ந்து பெருமாளுக்காகனு தளிகை செய்ய தொடங்குவார்கள். கிட்டத்தட்ட 1008 படிகள். ஒரு படி என்றால் 1.5 கிலோ வரும். அந்த அளவுக்கு பிரசாதமானது செய்யப்படுகிறது. அதாவது சாதம் வடிப்பார்கள். வடித்து அடுத்த நாள் காலையிலே திருவாராதனத்துக்கு அங்கமாக பிரசாதம் இது எல்லாம் அமுது செய்ய பண்ணப்படும். பெரிய பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல காயத்ரி மண்டபம், அடுத்து சந்தன மண்டபம், அழகிய மணவாளன் மண்டபம் இருக்கிறதே, அங்கே முழுக்க பிரசாதமானது பரப்பப்படும். அதிலே நெய், தயிர், பழங்கள் முதலான பல பொருள்கள் சேர்க்கப்படும். அதுக்கு மேலே பெரிய பெருமாளுக்கு இது எல்லாம் அமுது செய்ய பண்ணப்படும். நன்கு அமுது செய்கிறார் பெரிய பெருமாள். அதற்கு மேலே அந்த பிரசாதத்தை அனைவருக்கும் விநியோகம் செய்வார்கள். பல ஊர்களிலிருந்து ஜனங்கள் இந்த பிரசாதத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே வருவார்கள். அதுதான் திருவரங்கத்திலே நடக்கக்கூடிய பெரிய திருப்பாவாடை. 1000 படிகள் அமுது செய்கிறார் பெரிய பெருமாள்.